இன்றைக்கி நம்ம பொட்டேட்டோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நம்ம உருளைக்கிழங்கு 2 நீளமான சைஸ் எடுத்துகிட்டு தோல் சீவி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் அதை வந்து ஊற வச்சுருங்க. இப்போ வந்து நல்லா 10 நிமிஷம் ஊறிடுச்சு. நம்ம சுடுதண்ணி நல்லா கொதிக்க வச்சு எடுத்து வச்சுக்கணும். அதில் 2 டீஸ்பூன் வந்து உப்பு போட்டு நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பச்சை தண்ணியில் ஊற போட்டிருக்கோம் இல்லையா, அந்த உருளைக்கிழங்கு எடுத்து அந்த உப்பெல்லாம் கலக்கி வச்சுருக்க சுடுதண்ணியில் நம்ம போட்டுடலாம். தண்ணி வந்து சூடாக தான் இருக்கணும், ஏன்னா நம்ம உருளைக்கிழங்கு தனியாக வேக வைக்க போகிறதில்ல. இதிலே 10 நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம். இதிலே வெந்து சாஃப்டாக ஆயிரும். பாருங்கள், சுடுதண்ணிக்குள்ளே உப்பு போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சாச்சு. தண்ணியை ஃபுல்லாக வடிச்சிட்டு ஒரு ஒயிட் கிளாத் இருந்துச்சுன்னா அதில் போட்டுக்கோங்க. தண்ணி இருக்கக்கூடாது. இப்படி கிளாத்தில் போட்டு வச்சிங்கன்னா நம்மளுக்கு தண்ணி இல்லாமல் இருக்கும். நம்மளும் அப்படியே எடுத்து எண்ணெயில் போட்டுருக்கு சௌரியமாக இருக்கும். இதில் ஒரு 5 நிமிஷம் வச்சுருங்க. தண்ணி ஃபுல்லாக வந்து துணியை இழுத்துரும். இதில் கார்ன்ஃப்ளவர் மாவு 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. மைதா 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி வந்து சுடுதண்ணியில் உப்பு போட்டு தான் உருளைக்கிழங்கை வந்து நம்ம ஊற வச்சுருந்தோம். அதனால் வந்து இப்போ எடுத்துருக்க கார்ன்ஃப்ளவருக்கு மைதாவுக்கு மட்டும் 1 பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கோங்க. மைதாவும் கார்ன்ஃப்ளவரும் எதுக்காக எடுத்துருக்கோம் அப்படின்னா, உருளைக்கிழங்குல கொஞ்சம் தண்ணி இருந்தாலும் அது இழுத்துக்கும். அப்புறம் டேஸ்ட்டு மொறுமொறுப்பு கொடுக்குறது அந்த 2 மாவு தான். அதுக்காக தான் இதை எடுத்துக்கிறோம். உருளைக்கிழங்கை எடுத்து இந்த மைதாக்குள்ளே போட்டு நல்லா வந்து கலக்கிக்கோங்க. உருளைக்கிழங்குல லைட்டாக ஓட்டினாலும் போதும். மாவு இந்த அளவுக்கு இருக்கணும். இதை அப்படியே தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்படியே நீங்கள் வந்து எல்லாத்தையுமே எடுத்து வச்சிடலாம். அதிகமாக கூட செஞ்சு நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம். எப்போ தேவையோ அப்போ எடுத்து மறுபடியும் நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து சாப்பிட்டுக்கலாம். டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அப்பப்போ செஞ்சு சாப்பிடணுங்கிறது இல்லை, நம்ம வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா 2 எடுத்தேன். 2 எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு அதிகமாக எடுக்கிற மாதிரி இருந்தால் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கணும், அதிகமாக எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மைதாவும் கார்ன்ஃப்ளவரும் வந்து இன்னும் கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கோங்க. கரெக்டாக இருக்கும். மாவு வந்து வேஸ்ட் ஆகாது. இதை நம்ம அப்படியே எண்ணெயில் போட்டு எடுக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம வந்து பொட்டேட்டோவை ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம். தள்ளி தள்ளி போட்டுக்கோங்க. இதை ஒரு 3 நிமிஷம் நம்ம வந்து எண்ணெயில் பொரிக்கலாம். இது பாருங்கள், கலர் மாறிடுச்சு. குழந்தைகளுக்குங்கிறனால நான் வந்து காரம் போடலை. இதே வந்து காரமாகவும் செய்யலாம். அது இன்னொரு வீடியோவில் நான் செய்கிறேன். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பாருங்கள், போடும் போது சவுண்டு எப்படி வருதுன்னு. நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. பாருங்கள், ஃப்ரெஞ்ச் பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இது வந்து என் குழந்தைங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. சரி, சாப்பிடுங்க. சூப்பர். கையால செஞ்சு நீங்க செஞ்சீங்கன்னு எனக்கு சாக்காயிடுமா? சூப்பரா இருக்கு. ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்ற மாதிரி இருக்கு. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பாய்.